ஹாய், நான் மும்பை தாராவிலேருந்து. இன்றைக்கி புதன்கிழமை. இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பண்ணேன்ட்டு பார்க்கலாமா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழைப்பூ வச்சு வடை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வத்த குழம்பு பண்ணியிருந்தேன். சுண்டை வத்தல் இருக்குல்ல, அது வச்சு வத்த குழம்பு பண்ணியிருந்தேன். இப்போ ஃபட்டாஃபட் சுண்டை வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாமா? என்கிட்ட சீரகப்பொடி இல்லை, அதனால் சீரகம், வெங்காயம், தக்காளி இதெல்லாமே நல்லா வதக்கிட்டு தேங்காய் எதுவும் போடலை. இதை தான் அரைச்சி மசாலாவாக யூஸ் பண்ணேன். வெங்காயம், தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு குழம்புக்கான தாளிப்பு கடுகு வெடிச்சதுக்கப்புறமா வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அது கூடவே சேர்ந்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான மசாலா போட வேண்டியது. கொஞ்சமாக மஞ்சள், வத்தப்பொடி, மல்லிப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா இது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புளிக்கரைசல் ஊற்றணும். புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் சேர்த்து போட்டுறணும். ஊற்றுனதுக்கப்புறமா தேவையான உப்பு போட்டு மசாலா எல்லாம் பச்சை வாடை போய் நல்லா குழம்பு கொதித்து இறங்கினதுக்கப்புறமா வத்தலை வதக்கி போட்டுறணும். இப்போ ரெடி பண்ண வடை, அதுக்கப்புறமா சுண்டை வத்தல் குழம்பு, ரொட்டி, அதுக்கப்புறம் தம்பிக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு.